அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் சம்பந்தமான ஒரு தெளிவான ஒரு தீர்ப்புரையை தான் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே முன்னாடி நுகர்வோர்கள் எப்படி வழக்கு தொடுக்கணும்னு சொல்லி ஒரு காணொலி பதிவு செஞ்சிருந்தோம். அந்த காணொலியிலேயே சொல்லியிருந்தோம், ஒரு தீர்ப்பு இருக்கு, அந்த தீர்ப்பை பதிவு செய்வோம் அடுத்த காணொலின்னு சொல்லி. அந்த தீர்ப்பு தான் இது. இந்த தீர்ப்புல எந்த மாதிரி விடயத்தை நம்ம விவாதிக்க போறோம் அப்படின்னா, ஒரு கல்லூரியில் ஒரு மாணவர் சேர்றாரு, சேர்ந்த அந்த கல்லூரியில் முழுமையாக படிப்பை தொடர முடியலை, இல்லை அப்படின்னா வேற ஒரு கல்லூரி கிடைச்சிருது, இல்லை உடல் உபாதைகளால் அவரால் இடையிலேயே இடைநிறுத்தம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு, நிர்பந்தமாக ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நபருக்கு அவர் செலுத்திய பணத்தை கல்லூரி நிர்வாகம் எவ்வளவு திருப்பி தரணும், முழுமையாக தரணுமா இல்லை பகுதியாக தரணுமா? இதற்கு அந்த யூஜிசி என்று சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், அந்த ஏஐசிடி என்று சொல்லக்கூடிய ஆல் இண்டியா டெக்னிக்கல் எஜுகேஷன், இவர்களுடைய சுற்றறிக்கையை அந்த கல்லூரி நிர்வாகம் கட்டாயமாக பின்பற்றி தருதா தரலையா? அதுக்கு அடுத்தபடியாக சரி, அவருடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் வச்சுக்கிறாங்க, அதை எப்படி திருப்பி பெறுவது? இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் உங்களால் வழக்கு தொடுக்க முடியலைன்னா நீங்கள் வேற யாராவது வச்சு வழக்கு தொடுக்க முடியுமா? அப்படி ஏற்கனவே ஒரு காணொலியில் நம்ம பதிவு செஞ்சோம். அதாவது அந்த சங்கங்கள், நுகர்வோர் சங்கங்கள் பதிவு சட்டம் 1956 படி பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு சங்கங்கள் மூலமாக நீங்கள் வழக்கு தொடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். இது எல்லாமே இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மெப்கோ என்ற ஒரு பொறியியல் கல்லூரி இருக்கு. அந்த பொறியியல் கல்லூரியில் 2013ஆம் ஆண்டு விக்னேஷ் என்பவர் எம்டெக் பயோடெக்னாலஜிக்காக ஒரு அட்மிஷன் போட்டிருக்காரு. அட்மிஷன் போட்டு அவர் 99,815 ரூபா பே பண்ணியிருக்காரு. 45,000 ரூபா அதுக்கு அவருடைய டியூஷன் ஃபீஸு, மீதம் இருக்கக்கூடிய இந்த படிப்புகள், இதர செலவு, காஷ் அண்ட் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 99,815 ரூபா அவர் பே பண்ணியிருக்கிறார். இவர் 5/9/2013 கல்லூரி ஸ்டார்ட் ஆகுது. 16/9/2013 அப்புறம் கல்லூரியிலிருந்து நின்றுக்கிறார். ஏன்னா என்னால் வர முடியல, உடல்நிலை சரியில்லை, என்னுடைய உடல் உபாதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நின்றுட்டு, ஆனால் அவர் அந்த கல்லூரியிலிருந்து தன் படிப்பை நிறுத்தம் செய்வதற்கு முன்பே 10/9/2013 அவர் என்ன பண்றாரு, ஒரு மெயில் அனுப்புறாரு, என்னால் கல்லூரியில் படிப்பை தொடர முடியாது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு, அந்த அந்த கல்லூரி படிப்பை நிறுத்திட்டு திரும்ப என்ன பண்றாரு, சர்டிபிகேட் எல்லாம் வேணும்னு சொல்லி ஒரு கடிதம் அனுப்புறாரு. அந்த கடிதத்துக்கு எந்த பதிலும் இல்லை. மீண்டும் இவர் நேரடியாக போறாரு. நேரடியாக போய் கல்லூரியில் போய் என்னுடைய சான்றிதழ்கள் கொடுங்கன்னு கேட்கும்போது, இல்லை, நீங்க 2 வருடத்திற்கான உங்களுடைய பணத்தை நீங்க செலுத்தணும், செலுத்தினா தான் உங்களுக்கு சான்றிதழ் தருவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கல்லூரி, மெப்கோ கல்லூரி நிர்வாகம் சொல்லுது. உடனே இவர் அதில் அதிர்ச்சி அடைஞ்சு என்ன பண்றாரு அப்படின்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில்னு ஒரு கவுன்சில் இருக்கு, ஒரு சங்கம் இருக்கு, பதிவு செய்யப்பட்ட சங்கம். அதான் சொன்னல, இந்த நுகர்வோர் பதிவு சட்டம் 1956 படி பதிவு செய்யப்பட்ட இந்த தென்னிந்திய நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் அப்படின்னு நிறைய இருக்கும். அந்த சங்கத்தின் ஒன்றான இந்த சங்கத்தில் அவர் என்ன பண்றாரு, முறையிடுறாரு. அதில் இவர் உறுப்பினராக இருக்காரு. உடனே அந்த சங்கம் இதை எடுத்துக்கிட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புது அந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு. இது மாதிரி விக்னேஷ் என்பவர் உங்க கல்லூரியில இந்த 5/9/2000 அவர் மொத்தமாக 99,815 ரூபா உங்க கல்லூரி நிர்வாகத்திற்கு பணம் செலுத்தியிருக்கிறாரு. 5/9/2013 அன்று அவர் அட்மிஷன் போட்டு அதுல இருந்து கல்லூரி படிப்பை தொடர்ந்திருக்கிறாரு. 16/9/2013 அன்று அந்த கல்லூரியிலிருந்து தன் படிப்பை நிறுத்திக்கிறார். நிறுத்தி அந்த கல்லூரிக்கு அவர் வரல, காலேஜுக்கு. அதையும் தாண்டி அவர் நான் கல்லூரி படிப்பை நிறுத்த போறோம்னு சொல்லி 10/9/2013 அன்று உங்களுக்கு இமெயில் மூலமாக தகவல் கொடுத்திருக்கிறாரு. அதனால் அவருடைய சான்றிதழ்களும் அவர் கொடுத்த பணத்தையும் நீங்க திருப்பி கட்டணும், திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. உடனே அந்த கல்லூரி நிர்வாகம் என்ன பண்ணுது அப்படின்னா, அவருக்கு அந்த படிப்பு 2 வருஷம் ஃபீஸ் எல்லாமே பிடித்தம் செஞ்சது போக 29,170 ரூபாயும் அவருடைய சான்றிதழ்களும் வச்சு தபால் மூலமாக அனுப்புது. இதை பார்த்த விக்னேஷுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. என்னடா, நம்ம 99,815 ரூபா பே பண்ணோம், ஆனால் நமக்கு 29,170 ரூபா தான் திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பணத்தை காசோலையை வாங்க மறுத்து திருப்பி அனுப்பிடுறார். திருப்பி அனுப்பினோடனே அந்த கல்லூரி நிர்வாகம் சார்பாக ஒரு வழக்கறிஞர் என்ன பண்றாரு, பதில் நோட்டீஸ் ஒன்று கொடுக்குறாரு. அந்த பதில் நோட்டீஸ்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது மாதிரி விக்னேஷ் எம்டெக் பயோடெக்னாலஜி ஜாயின் பண்ணாரு, இவர் 99,815 ரூபா எங்களுக்கு கட்டியிருக்கிறாரு, அது உண்மைதான். உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி எங்களுக்கு 10/9/2013 அன்று எங்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்காரு, அதுவும் உண்மைதான்.
இவர் 16/9/2013 கல்லூரிக்கு வரல, அதுவும் உண்மைதான், இதை நாங்கள் எதுவுமே மறுக்கலை. ஆனால் இவர் அந்த கல்லூரியிலிருந்து வரமட்டம் சொல்லி கடிதம் அனுப்பினார் பார்த்தீங்களா, அந்த 10/9/2013, அதுக்கு முந்தைய நாள் 9/9/2013 கல்லூரியில் மாணவர்களை சேர்ப்பதற்கான கால அவகாசம் முடிஞ்சிருச்சு. அதனால் எங்களால் கல்லூரிக்கு வேற நபர்களை, இவருக்கு பதில் வேற ஒரு மாணவரை சேர்க்க இயலாது. இதனால் கல்லூரிக்கு மிகப்பெரிய ஒரு பண விரயம் ஏற்பட்டிருக்கு, பொருளாதார ரீதியாக ஒரு விரயம் ஏற்பட்டிருக்கு. அதனால் நாங்கள் இந்த பணத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம். ரெண்டாவது, இவர் இந்த கல்லூரியில் கிட்டத்தட்ட 10 நாள் படிச்சிருக்கிறாரு, அதுக்கான பணம் இவர் அந்த வேற ஒருத்தரை சேர்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதுனால அதுக்கான பணத்தெல்லாம் கழிச்சது போக தான் நாங்கள் 29,170 ரூபா நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. உடனே இதை பார்த்த அந்த திருச்சியில் இருக்கக்கூடிய நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில் இந்த விக்னேஷ் சார்பாக மீண்டும் ஒரு கடிதம் அனுப்புது. என்ன அனுப்புது அப்படின்னா, அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு இந்த வழக்கில் என்ன தாக்கல் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத முக்கியமாக நம்ம பார்க்கணும். என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, விக்னேஷ் கல்லூரியில் 10 நாள் படிச்சிருக்கிறாரு, அதில் 5 நாட்கள் விடுமுறை நாட்கள், 5 நாட்கள் தான் கல்லூரி வந்திருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு தகவலை இவர் தெரிவிச்சிருக்கிறாரு, உங்களுக்கு நான் கல்லூரி உடல்நிலை சரியில்லை, கல்லூரியிலிருந்து நான் விலக்கி கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லி அவர் தகவல் தெரிவிச்சிருக்கிறாரு. அதனால் அந்த யூஜிசி என்று சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் மற்றும் ஏஐசிடி என்று சொல்லக்கூடிய ஆல் இண்டியா டெக்னிக்கல் எஜுகேஷன், இந்த ரெண்டுமே ஒரு 2007 மற்றும் 2008 காலகட்டத்தில் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கு. அந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு மாணவர் ஒரு கல்லூரியில் சேர்ந்து இடைநிறுத்தம் செஞ்சாலோ, இல்லை முழுமையாக படிப்பை தொடர முடியலை என்றாலோ, இல்லை வேறு கல்லூரிக்கு போறாங்கன்னு சொல்லி சான்றிதழ்களை கேட்டாலோ, அவர்கள் அந்த கல்லூரியில் பயின்ற காலம் எவ்வளவோ அந்த பயின்ற காலத்திற்கான பணத்தை மட்டும் நீங்க டிஃபெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு டிடக்ஷன் பண்ணிட்டு மீத பணத்தை திருப்பி கொடுக்கணும். அதையும் தாண்டி அவர்கள் அட்மிஷன் போட்டு கல்லூரிக்கே ஒரு நாள் கூட வரல அப்படின்னா அவரோட அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் என்று சொல்லக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸான 1000 ரூபாய் நீங்க எடுத்துக்கிட்டு மீத பணத்தை நீங்க திருப்பி கொடுக்கணும். அவர்களோட சான்றிதழை எந்த விதத்தில் நீங்க வச்சு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவான சுற்றறிக்கை அனுப்பியிருக்கு. ஆனா அந்த சுற்றறிக்கையை இவங்க ஃபாலோ பண்ணல. இவங்க என்ன பண்றாங்க, 90% பணத்தை எடுத்துக்கிட்டாங்க. 99,815 ரூபா கட்டினதுல 29,170 ரூபா திருப்பி தராங்க. இதுல நான் கட்டினதுல பாத்தீங்கன்னா 45,000 ரூபா டியூஷன் ஃபீஸ், மீத எல்லாம் பாத்தீங்கன்னா காசு அண்ட் டெபாசிட் 5,000 ரூபா பே பண்ணிருக்கேன். ஸ்போர்ட்ஸுக்கு எக்ஸாம் ஃபீஸ், அந்த புக் ஃபீஸ், இன்டர்னல் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி அதர் ஃபீஸ்ன்னு சொல்லி நான் கிட்டத்தட்ட எல்லாம் சேர்த்து நான் 37,815 ரூபா நான் பே பண்ணியிருக்கிறேன். அதை எதையுமே நான் அனுபவிக்கல, நான் கிட்டத்தட்ட 5 நாட்கள் மட்டும்தான் கல்லூரிக்கு போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய வாதம் இருக்கு. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நுகர்வோர் நீதிமன்ற நீதியரசர்கள் பரிசீலனை பண்றாங்க. உண்மையிலேயே யூஜிசி என்று சொல்லக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதுவும் தெளிவாக அந்த ஒரு நாள் கூட அவர் கல்லூரி வரலன்னா முழுமையாக பணத்தை திருப்பி தரணும், இல்லை அவர் கல்லூரி எவ்வளவு நாள் வந்திருக்காரோ அதுக்கான பணத்தை பிடித்தம் செஞ்சுட்டு மீத பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. ஏஐசிடி என்று சொல்லி ஏஐசிடி அதைத்தான் சொல்லுது. இதேபோல் நம்ம நுகர்வோர் நீதிமன்றம் டெல்லி இந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல நீதிமன்ற தீர்ப்புகள் நாங்கள் பரிசீலனை பண்ணி பார்க்கும்போதும் அதுலேயும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கு நேர்வுகளில் நீங்க இவருக்கு முழுமையான பணத்தை கொடுக்கட்டும் பரவாயில்ல, அவரு கிட்டத்தட்ட அவர் 10 நாட்கள் கல்லூரியில படிச்சிருக்காருன்னு சொல்றீங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, 5 நாட்கள் விடுமுறை, 5 நாட்கள் தான் இருந்தாலும் பரவாயில்ல, 10 நாட்களுக்கு ஒரு நாளுக்கு 500 ரூபாய் வீதம் நீங்க அவர் அந்த கல்லூரியில படித்ததற்கான 5,000 ரூபாய் நீங்க கழிச்சுக்கோங்க. 45,000 ரூபாய் டியூஷன் ஃபீஸ் கட்டியிருக்காருல, அதுல 5,000 ரூபாய் கழிச்சது போக மீதம் இருக்கக்கூடிய 40,000 ரூபாய் அவருக்கு நீங்க கொடுக்கணும். அதையும் தாண்டி அவரு காஷ் அண்ட் டெபாசிட்டாக ஒரு 5,000 ரூபாய் செலுத்தி இருக்கிறாரு. மீத இதர செலவுகளாக 37,815 ரூபாய் அவர் செலுத்தி இருக்கிறாரு. மேலும் அவர் அந்த புக் ஃபீஸ் அந்த ஃபீஸ் சொல்லி ஒரு 12,000 ரூபாய் செலுத்திருக்காரு. இதெல்லாம் சேர்த்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவருக்கு 93,815 ரூபாய் நீங்க அவருக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. ஏற்கனவே 99,815 ரூபாய் அவர் கட்டியிருக்கிறாருல, அதுல நீங்க எவ்வளவு கழிக்கணும், 6,000 ரூபாய் தான் கழிக்கணும். எதுக்குன்னா 5,000 ரூபாய் அவர் கல்லூரியில படிச்சதுக்கான 10 நாள் படிச்சிருக்காருன்னு சொல்றாருல, அதுக்கு ஒரு நாட்கு 500 ரூபாய் வீதம் 5,000 ரூபாய் பிளஸ் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆன 1,000 ரூபாய் 6,000 ரூபாய் கழித்தது போக மீதம் இருக்கக்கூடிய 93,815 ரூபாய் அவருக்கு நீங்க கட்டாயமாக திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்கு. அந்த தீர்ப்புல அந்த நுகர்வோர் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த விக்னேஷ்க்கு இந்த மெப்கோ கல்லூரி நிர்வாகம்
அவருக்கு 93,815 ரூபாய் நீங்க கொடுக்கணும். இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நாளிலிருந்து நீங்கள் அவர் கைக்கு பணத்தை கொடுக்கிற தேதி வரையிலான அந்த கால அளவுக்கு 6% வட்டி வீதம் நீங்க அவருக்கு கொடுத்துடணும். இந்த தீர்ப்பு நகல் கிடைக்கப்பட்ட 2 மாதத்திற்குள் நீங்க அவருக்கு அந்த தொகையை செலுத்தணும். இதுல எந்த காலதாமதம் ஏற்படக்கூடாது. வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதிலிருந்து இந்த அவருக்கு நீங்க தொகையை கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த கால அளவு வரைக்கும் 6% வட்டியோட கொடுக்கணும். இது 2 மாதங்கள் கடந்தால் நீங்க என்ன பண்ணணும்னா 10% வட்டியை கூட்டி அவருக்கு கொடுக்கணும். 6% முதல் கொடுக்கணும். அதை கொடுக்க தவறும் பட்சத்தில் நீங்க 10% கொடுக்கணும். மேலும் இவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காக 10,000 ரூபாய் நீங்க நஷ்டேடாக அவதாரமாக அவருக்கு கொடுக்கணும். 10,000 ரூபாய். மேலும் இவர் இந்த வழக்கை நடத்தியதற்காக அந்த வழக்கறிஞர் செலவுக்காக நீங்க 5,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. உண்மையிலே இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான். நிறைய இடங்கள்ல நம்ம நுகர்வோர் தீர்ப்புகளை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா தீர்ப்புகளும் நுகர்வோருக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்கு. இதுபோல் பல தீர்ப்புகள் இன்னும் நம்ம அடுத்தடுத்து பதிவு செய்ய போறோம். நிலத்தை அளவீடு செய்யாததுக்கு எவ்வளவு தண்டம் விதிச்சிருக்கு, பட்டா வழங்காததுக்கு எவ்வளவு தண்டம் விதிச்சிருக்கு, திரும்ப ஒரு பொருளை வாங்கிட்டு அந்த பொருள் டிஃபெக்டா இருந்தா அதுக்கு என்ன தண்டம் விதிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து பல தீர்ப்பு நகல்களை நம்ம பதிவு செய்ய போறோம். இதுபோல் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.